வணக்கம் அக்கா. வணக்கம். இன்னைக்கு உங்களோட கணவருக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க. எதுக்காக நீங்க இப்படி ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? இல்ல இப்ப என்ன இப்ப இவரோட இருந்து எது செய்தாலும் இவருக்கு தெரிஞ்சிடும். நாங்க கூட இருந்து செய்யறபடியா ஏதாவது சர்ப்ரைஸா வெளியில இருந்து செய்யணும்னு யோசிக்கலாம். நான் ஃபேஸ்புக்ல உங்களோட பேஜை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் இதை இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். நான் நிறைய ஆக்கள் வெளியில இருக்கிறபடியா சிலவளாவே யோசிப்பேன். என்றாலும் குடியளவுக்கு குடும்பத்தை விட்டு கொடுக்காம உங்களையே சொல்லி இருக்கிற என்ன சொல்றது, உங்களுக்கு திருப்தியா இருக்கு? அவங்களுடைய சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? ஓ, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கை என்ன மாதிரி, எவ்வளவு காலம் யோசிக்கிறீங்க? 15 வருஷம். சரி, காதல் திருமணமா? இல்ல, பேச்சு. சரி, இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? கயன். சரி, உங்களுக்கு எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 45. சரி, உங்களோட பர்த்டே சர்ப்ரைஸா நீங்க வீட்டுல செலிப்ரேட் பண்றீங்க போல. அதை விட சர்ப்ரைஸா இன்னும் சில கிஃப்ட்கள் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? எனக்கு தெரியாது, எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இன்னைக்கு 2-3 ஃபேமிலி நிக்கிறாங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அதே சர்ப்ரைஸ் இப்ப நீங்க வந்தோம், பெரிய சர்ப்ரைஸ் தான். அப்ப யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? செய்யாது, வைஃப் தான் செய்யிருப்பா. வைஃப் தான். அடுத்த வயசுக்கு எல்லாரும் வைஃபை தான் சொல்றீங்க. ஆனா இது வைஃப்கிட்ட இருந்து வேற இல்லையே. சரி, இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். படிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் உங்களை மிஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக முதலாவது கிஃப்ட் வந்திருக்குது. இதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். ஊர்லாம் பாத்துங்க சர்ப்ரைஸ் இங்க. சரி, உங்களுக்காக மசாஜ் மிஷின் வந்திருக்கு. என்ன யார் அனுப்பி இருப்பாங்க இப்ப சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சேன்னா வைஃப் தான் செய்திருப்பான்னு நம்புறேன். வைஃப்ட இருந்து வேற இல்ல. சரி, இந்த கிஃப்ட்கள் வந்து வெளிநாடுல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? வெளிநாட்டுல இருந்து வாரண்டா இந்த நாட்டிலையும் சௌரங்களும் மச்சான் தான் இருக்கணும், யாருன்னு தெரியாது. சரி, யாருன்னு தெரியாண்டு இல்லாமலுக்கு சகோதரங்களை அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்களே? எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 4 பேர். ஓகே, 4 சகோதரங்களை அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? யாருன்னு சொல்லி. சரி, அப்ப நண்பர்கள் அனுப்பி இருந்தா யாரா இருக்கலாம்? நண்பர்கள் சொல்லி உங்களோட படிச்சு பழகினாக்களா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த நண்பர்களா இருக்கலாம், இல்ல நீங்க இப்ப வாழ்ற பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா. அப்படி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இருப்பாங்களா? சரி, உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு, தொடர்ச்சியாவையும் பார்ப்போம். சரி, அடுத்த கிஃப்டும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா வந்திருக்குது. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. மணிக்கூடு. சரி, உங்களுக்காக லாக்கோஸ் மார்க்ல கை மணிக்கூடு வந்திருக்கு. என்ன இப்ப எல்லா பொருட்களுமே உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள், நீங்க நாளாந்தம் பாவிக்கக்கூடிய பொருட்கள் தான் அனுப்பி இருக்காங்க. அது முக்கியமா மணிக்கூடு. நேரம் பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட நினைவு வரணுன்றதான் அனுப்பி இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு உரிமை எடுத்து உங்களுக்கு அனுப்பக்கூடியது யார் அப்படின்னு சொன்னார்? இது இந்த மகன் பார்த்தவர் வைஃப் செய்திருப்பா. வைஃப் தான் செஞ்சிருப்பாவா? என்னதுக்கு மகன் பார்த்துன்னு சொல்றீங்க? நான் 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. ஓகே, மாட்டி கொடுக்கோம் சொல்லி. சில வேளை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் யார் டைம் அப்படி சொல்லி அவங்க அனுப்பி இருக்காங்களோ தெரியா இல்லையா? சரி, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. இந்த பிள்ளைகள் தான் செய்யும். ஏனுக்கோ பார்த்தோம் பிள்ளைகளை ஸ்பெஷலா சொல்றீங்க. அவை அடிக்கடி கேட்ப என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும். ஓகே, சரி, நீங்க பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மனைவியையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வேற யார் இல்லாம அனுப்பி இருக்கலாம்? சரி, சகோதரங்கள்ல நீங்க ஐடியா இல்லைன்னு சொல்றீங்க, நண்பர்கள் இல்லைன்றீங்க. அதே நேரம் உங்களுடைய ஒன்றை விட்ட சகோதரன், 2 விட்ட சகோதரம், இல்லாது உறவுகள், பெரியம்மா, சித்தப்பான்னு சொல்லி நிறைய உறவுகள் இருப்பாங்க தானே. அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இதுதான்
இது எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷி பிள்ளை. சரி, இந்த இடத்துல விக்கிறாங்க அனுப்புறேன்னு சொன்னா வேற யார் அனுப்பி இருக்கலாம்? இதுல இப்ப கிட்டத்தட்ட 2-3 ஃபேமிலி விக்கிறாங்க, அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, வடிவா யோசிச்சு சொல்லுங்க. தெரியாமலுக்கு இந்த இடத்துக்கு வேற இல்ல தானே, எல்லாரும் அறிஞ்சு உங்களுக்கு தெரியாமலுக்கு இருந்துருக்காங்க, வர்றது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சர்ப்ரைஸா வரணும்னு சொல்லி அதே நேரம் கிஃப்டா கூட சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சரி, ரொம்பவே பேர் இருக்கிறதால நாளை ஆளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி, இதுல இருக்கிறது எல்லாம் நண்பர்களா இல்ல உங்களுடைய உறவுகளா? உறவுகள் தான். அப்ப என்னென்ன உறவுகள் நிக்கணும் இங்க? இது அண்ணா. ஓகே. இது வைஃப்ன்ற தங்கச்சி மச்சான். ஓகே. அது அண்ணன் மனுஷி. ஓகே. அது தங்கச்சி. அப்ப இதுல யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்துருக்குது, அதுல பார்த்தா நம்மளா தெரியுமா நினைக்கிறேன், பாப்போமா? அது ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் வந்துருக்குது. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? இது வைஃப் தான். வைஃப் தான். சரி, கேக்லயே அடிச்சிருக்குது பெஸ்ட் டாட் அண்ட் ஹஸ்பண்ட் சொல்லி அடிச்சிருக்கேன். சரி, உங்களுக்கான இந்த சர்ப்ரைஸ வந்து உங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பி இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சந்தோஷம். கூப்பிடலாமே அவங்களை இந்த இடத்துக்கு? நீங்க வந்தது சந்தோஷம். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பின உங்களுடைய வைஃபும் பிள்ளைகளும் உங்களுக்கு பக்கத்திலே நிக்கிறாங்க. இப்ப ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கிடைச்ச வரோம். இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இன்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய மனைவி சார்பாகவும் உங்களுடைய பிள்ளைகள் சார்பாகவும் MR சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.